பா என்ன சும்மா டிவி விஜய்ன்னு இந்த வார்த்தை எங்க தலைமை பிரசிபர் அங்க நான் நிக்கிறான், அவருக்கு தான் நீ ஓட்டு போடுற. சின்ன பையா, என்னடா தெரியும் உனக்கு அவரை பத்தி? 2026 தமிழ்நாட்டையே ஆண்ட 2 திராவிட கட்சிங்க. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். தான் வாழ்க்கை மாறாதா, தான் வாழ்க்கையில ஒளி வீசாதான்னு தமிழ்நாட்டு மக்கள் ஏங்காத நாளே கிடையாது. அப்போ ஒருத்தன் வந்தான். யாரா இந்த கூத்தாடி கூட்டம் சேருமா, கூட்டம் ஓட்டாம மாறுமா, யாரா இந்த தற்கூரி, அவன் தாண்டா கொலைக்காரன், இவன் தாண்டா கொலைக்காரன், அவன் இப்படி எல்லா பழியும் தூக்கி அவன் மேல போட்டாங்க. எலெக்ஷன் தேதி வந்தது. அவன் தோப்பான்னு எல்லாம் காத்துக்கின்னு இருந்தாங்க. அப்புறம் என்ன பாச்சு, உன் தலைமை தேய்ச்சாரா இல்லையா? மே 4ஆம் தேதி வந்தது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் ரிசல்ட்டுக்கோசம் டிவி முன்னாடி நின்று காத்துக்கின்னு இருந்தாங்க. 2 திராவிட கட்சியும் லீடிங்ல இருந்தது. லீடிங்ல போச்சா? அப்ப அண்ணன் தோத்துறாரா? மணி 10 ஆச்சு, சூரியனா மறைய ஆரம்பிச்சிச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முகத்திலையும் ஒரு ஒளி. ஏன்டா இந்த விஜய தொட்டோம்? ஒரு சீட்டாச்சு இவனுக்கு கிடைச்சிருமா, இந்த ஜாதிக்காரன் இவனுக்கு ஓட்டு போடுவான், அந்த மதக்காரன் இவனுக்கு ஓட்டு போடுவான், பணம் தான் ஜெயிக்கும்னு சொல்றவங்க மத்தியில ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? சொல்லி ஒரு தகுதியா என் தலைவன் தூக்குனாண்டா. ஜோசப் விஜய் எனும் நான் இதாண்டா என் தலைவன். கரை தொடைகிற துணின்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது, மொத்த தமிழ்நாட்டு கரையும் தொடைக்கிற துணி.